ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வேண்டிய எல்லா ஐட்டமும் அங்கே இருக்குது, வாங்க பார்ப்போம். பாருங்கள், எல்லா ஐட்டமும் இங்கே தான் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப வருஷமாக கழித்து பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். காய்ஸ், முதல்ல ஒரு அடுப்பில் பேனை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். காய்ஸ், பேனை வச்ச பக்கம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அண்ணா எண்ணெயை ஊற்றியாச்சு, பார்த்துக்கோங்க. எண்ணெயை தான் ஊற்றுறோம். காய்ஸ், இது நெய். எங்கள் அம்மா நெய் போட்டாச்சு. உள்ளே நெய் போட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு அப்புறம் நெய் போட்டுக்கோங்க. நான் நல்லா கலக்கிக்கோங்க. காய்ஸ், நெய் போட்ட பக்கம் அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தது ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிரியாணி செய்ய தெரியவங்கெல்லாம் இதை பார்த்து செஞ்சுக்கோங்க. வெங்காயம் மிளகாவும் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டுக்க போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகுது வரை வதங்க வேண்டும். அடுத்தது உப்பு போட்டுக்கோங்க. நல்லா விதைக்குங்க. நல்லா போட்டு நல்லா உப்பு போட்டாச்சு. ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் பிரியாணி ரெடி ஆயிரும். வெங்காயம் விதைத்தியாச்சு. அடுத்தது தக்காளி மிளகா போட்டு எல்லாம் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு கிண்டுங்க. அடுத்தது புதினா கொத்தமல்லி எல்லாம் போட போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குமாங்க போடும் போதே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. அப்போ தான் பிரியாணி பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது ஒரு ஸ்பூன் தயிர் போட போகிறோம். அடுத்தது நல்லா கிண்டணும். நல்லா கிண்டுங்க நேரம். வாங்க, நல்லா கிண்டியாச்சு. உங்களுக்கு தேவையாக எப்போ வேணால் வத்தல் பொருள் போட்டுக்கலாம். மல்லித்தூளும் அதே மாதிரி தான் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூளும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். ரொம்ப நிறைய போட்டுறாங்க, வேறு நல்லா வராது. பிரியாணி மசாலாவும் அப்படி உங்களுக்கு தேவைக்காண்டி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அப்போ தான் பிரியாணி பார்க்க சும்மா ஜம்முன்னு இருக்கும். நல்லா வதங்கின பிறகு சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். ஒன்றுங்க எவ்வளோ பெரிய இதாக இருக்குது பாருங்க.